வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எண்ணெய் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிகளை தமிழமும் ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கம் கோரிக்கை. இலங்கை பெண்ணொருவரையும் அவரது குழந்தையையும் சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு அழைத்துச் சென்ற இந்திய மீனவர்கள் கைது. இஸ்ரேல் பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எண்ணெய் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிகளை தமிழமும் ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறித்த பகுதிகள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனால் ஏனைய நாடுகள் அங்கு நிலை கொள்ளும் பட்சத்தில் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என கருதுவதால் இந்தியா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் இரண்டு நாடுகளினதும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர்களுக்கிடையில் இம்மாதம் கலந்துரையாடல்களை நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கலந்துரையாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் இரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் சந்திக்க உள்ளதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் கெயின் நிறுவனம் தற்போது குறித்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. தடை செய்யப்பட்ட வலயம் ஒன்றிற்குள் 25 வருடங்களின் பின்னர் முதற் தடவையாக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ரஷ்யா, வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகளின் நிறுவனங்கள் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தவிர சீனாவும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொள்வதற்கு முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சீன நிறுவனங்கள் இலங்கையில் நிலை கொண்டுள்ளமை இந்தியாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய நாடுகளின் பிராந்தியத்தில் தமது ஆதிக்கத்தை செலுத்துவதில் இந்தியாவும் சீனாவும் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 4 தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமது அலுவலகத்திற்கு அருகில் நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 180க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அந்த பிரதேச மக்கள் குறைந்தளவு ஆர்வத்தை காட்டுவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பிரதேச மக்கள் தேர்தல் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக தமது அமைப்பு 2 அலுவலகங்களை ஸ்தாபிக்க உள்ளதாக பேப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார். மேனிக் ஃபார்ம் இடைத்தங்கல் முகாமை அண்மித்த பகுதிகளில் சுமார் 6000 மக்கள் வாழ்கின்ற போதிலும் 668 பேர் மாத்திரமே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குறைந்தளவு மக்களே தேர்தல் தொடர்பில் ஆர்வத்துடன் இருப்பது தெரிய வருவதாகவும் பேப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கூறினார். இதேவேளை அடையாள அட்டைகள் இல்லாத வாக்காளர்களுக்கு தற்காலிக அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டார். தேர்தலில் வாக்களிக்கவுள்ள பெருமளவிலானவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பெருமளவிலான மக்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தற்காலிக அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். வவுனியாவை அண்மித்த வனப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பாரிய அளவிலான மரக்கடத்தலுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் வவுனியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட 4 திடீர் சுற்றிவளைப்புகளின் போது 60 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கல்மடுவ, ஈச்சம்குளம், மகாரம்பை குளம் மற்றும் தோணிகள் ஆகிய பிரதேசங்களிலேயே இந்த சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேக்கு, வேம்பு உள்ளிட்ட பெறுமதியான மரக்குற்றிகளை சந்தேக நபர்கள் கடத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வவுனியா தாண்டிக்குளம் வனப்பகுதியில் சிறுத்தையொன்றை கொன்று அதன் பற்களை 6000 ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறுத்தையின் தோலை விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்ற வேளை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 9 அடி நீளமான இந்த சிறுத்தையை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கொன்றுள்ளனர். சிறுத்தையின் 4 பற்களையும் 24,000 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. அத்துடன் சிறுத்தையின் தோலை விற்பனை செய்வதற்காக சைக்கிளில் கொண்டு செல்கையில் வவுனியா போலீசின் விசேட விசாரணை பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மீரிகம ஹிரிமலுவ பகுதியில் கிணறு ஒன்றை சுத்திகரிப்பதற்கு முயற்சித்த இருவர் உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் நேற்றிரவு 9 மணியளவில் கிணற்றிற்குள் இறங்கியதாகவும் பின்னர் சுயநினைவினை இழந்திருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். திவலப்புட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேயாங்குட மற்றும் முத்தரகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கண்டலம கெப்பெல்ல பகுதியில் சுவர் இடிந்து விழுந்தமையினால் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. 2 வயதான குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று முற்பகல் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரேத பரிசோதனைகள் இன்றைய தினம் நடைபெற உள்ளதாக கண்டி வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பெண்ணொருவரையும் அவரது குழந்தையையும் சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு அழைத்துச் சென்ற 5 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் புனித அந்தோனியார் திருவிழாவின் பின்னர் அவர்களை அழைத்துச் சென்றுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பெண்ணுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையைச் சேர்ந்த குறித்த பெண்ணும் அவரது 4 வயதான மகளும் கச்சித்தீவுக்கு வருகை தந்த யாத்ரிகர்களுடன் சேர்ந்து இந்தியா சென்றுள்ளனர். இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர்களிடம் போலீசார், சுங்கப்பிரிவினர் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மண்டபம் கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்கள் ராமேஸ்வரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 15 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பெண் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரது குழந்தை விசேட பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் காலநிலை தன்மையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 30 வருடங்களாக காணப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்த விடயம் தெளிவாவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் GP சமரசிங்க தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தின் மாலிபோட பிரதேசத்திலேயே வருடத்தின் அதிகளவான மழைவீழ்ச்சி தற்போது பதிவாகின்றது. இதற்கு முன்னர் வட்டவள பிரதேசத்திலேயே அதிக அளவிலான மழைவீழ்ச்சி பதிவானதாக சமரசிங்க சுட்டிக்காட்டினார். மாலிபோட பகுதியில் வருடம் ஒன்றிற்கு 5330 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாவதாகவும் வட்டவள பகுதியில் வருடம் ஒன்றிற்கு 5024 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியை பதிவாவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் யாழ பகுதியிலேயே தற்போது குறைந்த அளவிலான மழைவீழ்ச்சி பதிவாவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் GP சமரசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிபிக்கிண்ண சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இறுதிச் சுற்றின் தீர்மானமிக்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் 272 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி துடுப்படுத்தாடி வருகின்றது. அடலைட்டில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 271 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலியா அணி சார்பாக இன்றைய போட்டியிலும் சிறப்பாக துடுப்படுத்தாடிய மைக்கேல் கிளார்க் 117 ஓட்டங்களை பெற்றதுடன் டேவிட் வார்னர் 100 ஓட்டங்களை குவித்தார். இவர்கள் இருவரும் இணைந்து 3வது விக்கெட்டுக்காக 184 ஓட்டங்களை பகிர்ந்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தியிருந்தனர். இலங்கை அணி சார்பாக பந்துவீச்சில் லசித் மாலிங்க 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் திலகரட்ன டில்ஷான் 1 விக்கெட்டை வீழ்த்தினார். இந்த போட்டியில் வெற்றி கொள்ளும் பட்சத்தில் தொடரை ஆஸ்திரேலிய அணி வெற்றி கொள்ளும் என்பதுடன் இறுதிப் போட்டி நடைபெறாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. It's his 7th. Michael Clark's century. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.